மகா கண்டினியூ ஜிம்முக்கு வந்துட்டு இருக்கீங்களா? இப்போ எவ்வளோ வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸ். ஒரு லேடி வந்து ஜிம்மை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய சவாலான விஷயம் தான். இன்றைக்கி நம்ம பல வீடியோக்களில் கேர்ள்ஸ் மோட்டிவேஷன், உமன்ஸ் மோட்டிவேஷன் இருந்தாலும் இன்றைக்கும் பல வீடுகளில் நம்ம சில ட்ரபிளை சந்திச்சுட்டு தான் இருக்கும். நம்ம ஊர்களில் லேடிஸ் ஜிம்முக்கு வரணும் அப்படின்னா நம்ம நிறைய சவால்களை சந்திச்சு தான் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா என் வீட்டில் நான் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன், நான் ஒரு க்ரைட்டீரியா சொல்லி வளர்க்குறேன். பக்கத்தில் என்னோட அக்கா அப்படி இருக்காங்க. அப்படிங்கும்போது எங்களால் முடியாது நீங்கள் பண்ணும்போது நாங்கள் தான் சொல்லுவோம். சொல்ல புரியுதா? நாங்கள் உங்களை வந்து பொறாமையிலையும் சரி, இல்லை எங்களால் முடியலன்னா நாங்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண தான் செய்வோம். பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா எந்த விஷயத்த பண்ணாதாங்கிறாங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். சிம்பிள். இப்போது ஆஃப்டர் த மேரேஜ் டெலிவரி காலத்தில் பொண்ணு வந்து ஒரே டைமில் 20 எலும்பு உடைஞ்சா என்ன ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயினை வந்து லேடிஸாக சந்திக்கிறாங்க. இதை வந்து வாழ்க்கையில் வந்து எந்த ஜென்ஸுமே மேபி 99% சந்திச்சிருக்கவே முடியாது. அப்போ அந்த அளவுக்கு பெயினை நீங்கள் சந்திக்கிற ஒரு லேடிஸ் உமன்ஸ் வந்து நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நம்ம என்னதான் வந்து நான் மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாலும் உங்கள் உடம்பு நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களோட உடம்பை மெயின்டைன் பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி கண்டினியூவாக பண்ணுங்கள். அந்த தாட்லாம் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும்.